என்னை ஆள்பவரே, என்னில் முழுமையாயிருப்பவரே, என்னை ஆள்பவரே, என்னில் முழுமையாயிருப்பவரே, எழிலே இறையே ஆண்டவரே, எல்லாமுமான எஜமானனே, என்னை ஆள்பவரே, என்னில் முழுமையாயிருப்பவரே, எழிலே இறையே ஆண்டவரே, எல்லாமுமான எஜமானனே, என்னை ஆள்பவரே. என்னை ஆள்பவரும் என்னிலே கிருபையாயிருந்து செயல்படுகிறவரும் என்னிலே வல்லமையும் ஆற்றலும் பலனுமாயிருந்து செயல்படுகிற நல்ல தகப்பனும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு ராஜாவே, இதோ உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த இவ்வளவாய் ஆற்றலாய் என்னோடு இருந்து தேவரீர் செயல்படுத்தி கொண்டிருக்கிற அற்புத கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது பரிசுத்த நாமத்தையே ஆர்ப்பரித்து வெளிப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாவதாக, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த அற்புதமான ஜீவ வார்த்தை என்னும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகின்ற வேளையிலே உங்களை சந்திக்க அழைத்திருக்கிற என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகின்றேன். அதே வேளையிலே உங்களுடைய தேவைகள், உங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு நாளும் உங்களால் செய்ய முடியாத, தாங்க முடியாத, தடைபட்டு போன ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழல்களையும், காரியங்களையும், தொழில் முயற்சிகளையும், பிள்ளைகளுக்கான காரியங்களையும் உங்கள் ஆண்டவர், என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆம் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, நீர் அளவில்லாத நேசம் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேலே எத்தனை குற்றங்கள், எத்தனை தவறுகள், எத்தனை போராட்டங்களால் உம்மை விட்டு அவர்கள் விலகி போனாலும் ஆண்டவரே, நீர் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்போ ஒருபோது குறைந்து போகாததாக, ஒருபோது விலகி போகாததாக இருக்கிறதே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ பாருங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களிலே ஆண்டவரே, எத்தனை குடும்பங்கள், எத்தனை பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கை நிலைகளை சமாளிக்க முடியாமல், சரி செய்து கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்கள் ஆண்டவரே, போராடுகிறார்கள், அல்லல் படுகிறார்கள் ஆண்டவரே, அழுது கண்ணீர் வடிக்கிறார்களே. நான் என்ன செய்யட்டும் என்று, என்ன செய்ய முடியும் என்று போராடுகிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வேதனையினாலே தத்தளிக்கிறார்கள் ஆண்டவரே. அனைத்தையும் அறிந்திருக்கிற அன்பு தகப்பனும் தேவனுமாகிய இரட்சகர் தேவரீர் மாத்திரம்தானே ஆண்டவரே. உம்மால் அறிய முடியாததும் தெரியாததும் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அனைத்தையும் முன்கூட்டியே அறிந்திருக்கிற அற்புத கிருபையுள்ள தெய்வமே, உம்முடைய கிருபையின் பார்வையிலே இதோ உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், என்னென்ன சூழ்நிலைகளிலே என்னென்ன வேண்டுதல்களோடு உம்மை நோக்கி நிற்கிறார்களோ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள், ஜீவனுள்ளதான ஜீவ வார்த்தையான உமது வார்த்தைகள் இப்பொழுது அவர்களுடைய இருதயங்களை அக்கினியாய், அனலாய், பாய்ந்து அவருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆச்சரியமாய், ஆசீர்வாதமாய் நிறைவேற்றி உம்முடைய மகிமை அதிலே மேன்மையாய் உயர்ந்து நின்று உம்முடைய நாம மாத்திரமே மகிமை அடைவதாக சுவாமி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களுடைய போராட்டங்கள், அதுவும் ஏழை எளியவர்களுடைய போராட்டங்கள் இந்த உலக பார்வையில் அநேகருக்கு வெளிப்படுவதில்லை, உணர்த்தப்படுவதில்லை, தெரிவதில்லை. தெரிந்தாலும் அவர்கள் அறிந்து கொள்வது இல்லை. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆனால் சங்கீதம் 34:6 சொல்லுகிறது, இந்த ஏழை கூவி அழைத்தான்,
ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலக பார்வையிலே, இந்த உலக அரசாளுகையிலே பட்டங்களிலும் பதவிகளிலும் உயர்நிலைகளிலும் இருக்கிறவர்கள் ஏழை எளியவர்களுடைய குரலை காதுகளிலே கேட்பதில்லை, கேட்டாலும் அதை அறிவதில்லை, உணர்வதில்லை, அதற்கு பதில் அளிப்பதும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தை படைத்த உன்னத கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஏழையின் குரலுக்கு செவி சாய்க்க வல்ல தேவனாய் இருக்கிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, செவி சாய்ப்பது மட்டுமல்ல, அவனுடைய வார்த்தையை தமது காதுகளால் கேட்பது மாத்திரமல்ல, அவனை எல்லாவித தீங்குகளிலும் நெருக்கடிகளிலும் இன்னல்களிலும் இக்கட்டுகளிலும் போராட்டங்களிலும் வேதனைகளிலும் இருந்து அவனை விடுவித்து காக்கிறவராக ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சங்கீதம் அருமையாக சொல்லித் தருகிறதே என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இத்தகைய என் ஆண்டவருடைய மகிமை எவ்வளவு மேன்மையானது என்று ருசித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஜீவனுள்ள கடவுளாய் இருக்கிறார். அவர் ஒருவரே ஆண்டவராயிருக்கிறார். எனவேதான் அவர் விண்ணகத்திலிருந்து இவ்வுலக ஜனங்களையெல்லாம் ஏறெடுத்து பார்க்கிறார். சங்கீதம் 33 13, 14, 15 வசனங்களை பாருங்கள். வானின்று ஆண்டவர் பார்க்கின்றார், வானின்று பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் கண்கொண்டு காண்கிறவராயிருக்கிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தாம் வீற்றிருக்கின்ற அந்த இடத்தில் இருந்து உலகெங்கும் வாழ்பவர்கள் அனைவரையும் கூர்ந்து நோக்குகிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவர். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவரும் அவராகவே இருக்கிறார். அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குகிற தெய்வமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகவே இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறதாம். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் எபிரேயர் 4:13 சொல்லுகிறது அல்லவா, படைப்புகள் எதுவும் தேவனுடைய பார்வையிலே மறைவாய் இருக்க முடியாது. தேவனுடைய பார்வையில் எதுவுமே மறைவாய் இருக்க முடியாது. ஆம், அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன என்று எபிரேயர் 4:13 அருமையாக சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தை உண்டாக்கின உன்னத கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தர் அல்லவா அவர். அவருடைய பார்வையின் மத்தியிலே, அவருடைய பார்வையின் முன்பாக எது மறைக்கப்பட முடியும்? எது வெளிப்படுத்த முடியாதபடி இருந்துவிட முடியும்? ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய அனைத்தையும் படைத்த ஆண்டவர், அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய கண் பார்வைகளினாலே இவ்வுலக மானிடர்கள் அனைவரையும் கண்ணோக்கி கரிசனையோடு காத்திருக்கிற கருணை நேசர் எவ்வளவு வேதனையோடு தமது மக்களை, எத்தனை துன்பங்களோடு இருந்தாலும் தன்னுடைய வார்த்தைகளை அவர்கள் எப்படி உதாசீனப்படுத்தினார்கள், தன்னை ஏற்றுக்கொள்ள அவர்கள் எவ்வளவாய் மறுதலித்து மறந்து வாழுகிறார்கள் என்ற சூழ்நிலையிலும் கூட என் மக்கள் என்று என் தேவன் எவ்வளவாய் நேசத்தோடு தனது நேச குமுறலையும் வேதனையும் கூட வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். எரேமியா 4:22 ஆண்டவர் சொல்லுகிறார், என் மக்கள் அறிவிலிகளாயிருக்கிறார்கள், என்னை அவர்கள் அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். மதிகெட்ட மக்கள், அவர்கள் உய்த்துணர்வதும் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், உய்த்துணரக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என் மக்கள் என்று சொல்லுகிறாராம். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஞானாகமும் சாலமோன் நூலிலே 13:1 ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளை அறியாத அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகளாக இருக்கிறார்களே என்று சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றில் என்று இருப்பவரை கண்டறிய முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். இருக்கிற தேவனாகிய கர்த்தர், ஜீவனுள்ள தேவனாகிய கடவுள் அவரே என்று கண்டுகொள்ள முடியாத ஜனங்களாய் இருக்கிற அறிவிலிகளாய் இருக்கிறார்களே என் ஜனங்கள், என் மக்கள் என்று வேதனை கொள்கிறார் ஆண்டவர். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே,
கைவினைகளை கருத்தாய் நோக்கி பார்க்கிறார்கள். தமது கைகளால் செய்யப்பட்ட கருவிகளையும் செயல்பாடுகளையும் உருவங்களையும் கருத்தாய் கவனமாய் உன்னிப்பாய் நோக்கி பார்க்கிறார்கள், கரிசனையோடு பார்க்கிறார்கள். அதை உண்டு பண்ணின கைவினைஞரை அவர்கள் மறந்து போவது ஏன் மறந்து போகிறார்கள், ஏன் கண்டுகொள்ளாது போகிறார்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆமியன் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அதை யானாமகம் சாலமோன் நூலிலே 13:9 ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், ஆராய்ந்து அறிய அளவுக்கு ஆற்றல் அனைத்தையும் பெற்ற என் ஜனங்கள் எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெற்றிருந்தாலும், இந்த உலகத்தையே ஆய்ந்தறியும் அனைத்து அறிவினைகளையும் அவர்கள் பெற்றிருந்தாலும், தேவனாகிய ஆண்டவரை இன்னும் அவர்கள் அறியாது இருப்பது ஏன் என்று ஆண்டவர் அந்த வினாவினை இங்கு எழுப்புகிறார். ஆமியன் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எவ்வளவு வேதனையோடு ஆண்டவர் இந்த தாக்கத்தை தருகிறார். 4வது நாளாக இந்த வார்த்தை பாட்டின் பாகத்தை பார்க்கிறோம். ஏசாயா 46:5 ஆண்டவர் சொல்லுகிறார், யாருக்கு என்னை நிகராக்குகிறீர்கள்? யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள்? யாருக்கு என்னை இணையாக்குகிறீர்கள்? யாருக்கு நிகராக என்னை ஒப்பிடுவீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். படைத்த தேவனாகி என்னை இந்த உலகத்திலே யாருக்கு ஈடாக இணையாக ஒப்பாக என்னை ஏற்படுத்தி பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஏனென்று சொன்னால் எசேயா 44 6, 7, 8 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, தொடக்கமும் நானே முடிவும் நானே, என்னை அன்றி வேறு கடவுள் இல்லை, எனக்கு நிகர் யார் என்று இந்த உலகத்தில் தம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட தமது நேச மகன் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என் மகனே, என் மகளே, இந்த உலகத்திலே எனக்கு நிகர் யார்? எனக்கு நீ யாரை நிகராக்குகிறாய் என்று கேட்கிறாய். எனக்கு யாரை இணையாக்குகிறாய்? எனக்கு யாரை ஒப்பாக்கி பார்க்கிறாய் என்று கேட்கிறாய் ஆண்டவர். இறைவாக்கினர்களும் இறைப்படி செய்கிறவர்களையும் இறைபோகதம் புரிகிறவர்கள் அப்போஸ்தலர்களையும் ஏற்படுத்தி தங்களுக்கென்று தனித்தனி பணிகளை அமர்த்திய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளையும் முன்கூட்டி இந்த உலகத்தில் அனுப்பியிருந்தார். அதிலே குறிப்பிடத்தக்கவரான திருமுழுக்கு யோவானையும் ஆண்டவர் முன்குறித்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை அவர் வழியாய் எப்படியாய் செயல்பட்டது, எப்படியாய் இருந்தது. மார்க்கு நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரத்தின் நிகழ்விலே பார்க்கின்ற பொழுது அங்கே எசேயாவினுடைய வார்த்தை முன்னிறுத்தப்படுகிறது. எசேயா 40:3 வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. பாலை நிலத்திலே திருமுழுக்கு யோவான் முழக்கமிட்டு சொல்லுகிறார். அவர் அவ்வாறு முழக்கமிட்டு சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவருக்காக வழி ஆயத்தப்படுத்துங்கள். ஆம், ஆண்டவரில் பிரியமானவர்களே, அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று அறைகூவலிட்டு முழங்குகிறார் திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திலே. எதற்காக? பாவ மன்னிப்பு அடைவதற்காக, மனம் மாறி திருமுழுக்கு பெறுவதற்காக, தேவனுடைய பாதையை, பரிசுத்த பாதையை பற்றி வழி நடப்பதற்காக. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வர இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று ஆண்டவரை அவர் அற்புதமாய் எடுத்துச் சொல்லுகிறார். எனக்கு பின் வல்லமைமிக்க ஒருவர் வருவார், அவருடைய மிதியடிவாரை நான் குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார். தன்னை எவ்வளவாய் ஆண்டவருடைய சந்நிதியிலே, ஆண்டவருடைய முன்பாக கீழ்ப்படுத்துகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இப்படியாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்காக முன்கூட்டியே ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள், ஆண்டவருக்காய் அஞ்சியவர்களாக, ஆண்டவருக்கு மிகுந்த மரியாதையோடும் வணக்கத்தோடு தங்கள் வார்த்தைகளை எடுத்து முன் வைக்கிறார்கள், பணிவோடு எடுத்து வைக்கிறார்கள். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் பார்வையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுகளையும் வேதனைகளையும் இன்னல்களையும் தாம் படைத்த இந்த உலக மனிதர்களாகிய நமக்காக ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அறையப்பட்டு உயிர் விட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த பிற்பாடு
தமது நேச சீடர்கள் 11 பேரையும் அழைக்கிறார். 28ஆம் அதிகாரத்திலே 16 முதல் 20 வரை பார்க்கின்ற அந்த வார்த்தை நிகழ்விலே தமது 11 சீடர்களையும் ஒருங்கே அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை அவர்களிடத்திலே, விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் இந்த உலகத்திலே எல்லா மக்களினத்தாரையும் உலகெங்கும் செல்லுங்கள். இந்த உலகத்தின் எல்லா மக்களினத்தாரையும் சந்தித்து என் சீடராய் மாற்றுங்கள், என் சீடராய் ஆக்குங்கள், அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஊரெங்கும் செல்ல சொல்லுகிறார், உலகெங்கும் செல்ல சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அதே வார்த்தை ஏற்ற ஆண்டவருடைய சீடர்களும் ஆண்டவருடைய அற்புத ஆற்றலினாலே அவருடைய வல்லமையை பொழிகிறார் தம்முடைய சீடர்கள் மேலே. தம்முடைய ஆற்றலை கொடுக்கிறார் சீடர்களுக்கு, தம்முடைய அற்புத வல்லமையை அளிக்கிறார் சீடர்களுக்கு, தம்முடைய வலுவுள்ள வல்லமையை அவர்களுக்குள் இருதயத்தில் புகுத்துகிறார் ஆவியின் வல்லமையினாலே. இத்தகைய தேவனுடைய வல்லமையினாலும் ஆற்றலினாலும் வலுவினாலும் அற்புதங்களை செய்யக்கூடிய அடையாளத்தின் வலிமையினாலும் ஊர் ஊராக செல்லுகிறார்கள், நாடு நாடுகளாக செல்லுகிறார்கள், ஏன் உலகெங்கும் செல்லுகிறார்கள். தேவனின் நாமத்தை பறைசாற்ற, மகிமைப்படுத்த, உலகெங்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் எடுத்து சொல்ல, கற்பிப்பதற்காக, போதிப்பதற்காக. ஆமீன், ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆனால் எத்தகைய சூழ்நிலையிலும் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களிலும் கூட, அவர் இப்பொழுது இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்து தேவனாய் இந்த உலகத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற எல்லா காலங்களிலும் கூட உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களை இறை பணியாளர்களாக, இறை போதர்களாக, இறை தூதர்களாக, இறை பணி புரிகிறவர்களாக, அப்போஸ்தலர்களாக, இறை சாட்சிகளாக பயன்படுத்துகிறாரே தவிர இறந்து போனவர்களை அவர் மீண்டுமாய் செயல்படுத்துவது இல்லை. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாய் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது? ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்காக உலகெங்கும் சென்று தேவனுடைய ஜீவ வார்த்தை என்னும் நற்செய்தியை இந்த உலகத்திலே அறியாத இடங்களுக்கும் தேவனை உணர்த்தப்படாத இடங்களுக்கும் சென்று தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் தேவனுக்காய் அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். உலகெங்கும் சென்றவர்கள் நாடெங்கும் சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆலயங்களை, சிறு சிறு ஆலயங்களை கட்டினார்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவருடைய அற்புத வல்லமையினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார்கள். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இதை செய்கிறார் என்று தேவனுடைய நாமத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார்கள். அவ்வாறு வெளிப்படுத்துகிற மாத்திரத்திலே அவர்களோ அடைந்த இன்னல்களோ, துன்பங்களோ, துயரங்களோ, வேதனைகளோ, ஏன் அவர்களுடைய உயிருக்கே எத்தனையோ களங்கங்கள், எத்தனையோ இடர்பாடுகள் ஏற்பட்டதை கூட அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கென, தங்களுடைய உடல்நிலை என நினைத்து பார்க்காத சூழ்நிலையிலே எல்லாம் என் தேவனுக்காக, எல்லாம் என் ஆண்டவருக்காக, எல்லாம் என் இரட்சகருக்காக என்று வாழ்ந்தார்கள். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏன் தங்கள் உயிரையுமே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தார்கள். உயிரோடு எத்தனை வேத சாட்சிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஈட்டிகளால் அம்புகளை எய்தி. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களை தலைகளை உயிரோடு வெட்டி எடுத்து இப்படியாய் பல்விதமான சூழல்களிலே உயிரோடு கொல்லப்பட்ட வேத சாட்சிகள், தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் இத்தனை பேர். அவர்கள் அனைவரையுமே ஆண்டவர் தம்முடைய விண்ணக பார்வையிலே அவர்கள் ஜீவிய காலம் இந்த உலகில் நிறைவேறிய கட்டத்திலே தம்மோடு தம்முடைய விண்ணக சிம்மாசனத்தின் வலது பாரிசத்திலே அவர்கள் அமர்த்தி இருக்கிறார். ஆமீன். ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்வில் வாழ்ந்தவர்களில் ஏனோக்கையும் எலியாவையும் ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொண்டார் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, எத்தகைய வலுவுள்ளவர்களாக, எத்தகைய வல்லமை உள்ளவர்களாக தமது ஆற்றலால், தமது பலத்தால் இந்த உலகத்தில் அனைவரையும் ஏற்படுத்தி செயல்படுத்திய ஆண்டவர், ஆனால் அவர்கள் இறப்பிற்கு பிற்பாடு அவர்களை எத்தகைய ஒரு காரியங்களிலோ, எத்தகைய ஒரு செயல்களிலோ
அவர் செயல்படுத்தியது இல்லை. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதன் சூழல் விளங்கும்படியாகத்தான் லூக்கா நற்செய்தியிலே 16ஆம் அதிகாரத்திலே 19 முதல் 31 வரை உள்ள ஒரு அருமையான செயல்பாட்டை அங்கே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். அறியாத ஜனங்களும் அறியும் பொருட்டு, உணராத ஜனங்களும் உணரும் பொருட்டு, ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களும் தமது ஜீவ வாழ்வின் வழிமுறைகளை, செயல்பாடுகளை எத்தகையதாக இருக்கிறது, தேவனுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது என்பதை என் ஜனங்கள் எல்லாம் அறிய வேண்டுமே என்று இந்த அற்புதமான சூழலை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு மிக பிரதான செல்வந்தருடைய வாழ்க்கையும், அங்கே ஒரு ஏழை என்ற லாசருடைய வாழ்வின் நிலையும் அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. மிக பிரதான மெல்லிய உயர்தர ஆடைகளும் உணவகங்களுமாய் உண்டு அறிந்து வாழ்ந்து வந்த அந்த செல்வருடைய வாழ்க்கை மிக பிரதானமான வாழ்வாய் இருக்கிறது. உயர்ந்த லட்சியமான வாழ்வாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்வின் நிலையிலே அங்கே அவருக்கு அருகாமையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு லாசர் தொழுநோயாளியுடைய வாழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. இவருக்கு உணவு என்பது, இந்த லாசருக்கு இந்த செல்வந்தர் உண்கின்ற உணவிலே மேசைக்கு கீழே விழக்கூடிய அந்த சிறு சிறு துண்டுகளை எடுத்து பொறுக்கி சாப்பிடுவது தான் உணவாக இருந்திருக்கிறது. இத்தகைய ஏழ்மை நிலையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஏழை லாசர், அவருடைய உடலிலே இருக்கிற புண்கள், காயங்கள், தழும்புகளை எல்லாம் நாய்கள் நக்கக்கூடிய கொடூர சூழ்நிலையிலே, வேதனையின் சூழ்நிலையில் வாழ்ந்த மனிதர் அவர். இத்தகைய வாழ்வின் நிலை இந்த உலகத்திலே அவர்களுக்கு முடிவு வருகின்ற ஒரு சூழலிலே அந்த ஏழை லாசர் இறந்து போகிறார். இறந்து போன லாசரை விண்ணக தூதர்கள் வந்து அவரை தூக்கி கொண்டு விண்ணகத்தில் இருக்கிற இந்த உலக மனிதருடைய தந்தை என்று போற்றப்படுகின்ற ஆபிரகாமின் மடியிலே விண்ணகத்திலே கொண்டு வைக்கிறார். விண்ணகத்திலே படுத்திருக்கிறார் இந்த ஏழை லாசர். அந்த செல்வந்தரும் இறந்து போகிறார். இறந்து போன செல்வந்தரை எங்கே கொண்டு வைத்திருக்கிறார்கள்? அவரோ படுபாதாளத்தின் சூழலிலே, எரிதழலிலே, கொந்தளிக்கும் அக்கினியிலே அவர் கிடக்கிறார். எரிகின்ற சூழலிலே தாங்க முடியாத அந்த தீயின் கொடூரத்திலே கிடக்கிற அந்த செல்வந்தர் அன்னார்ந்து பார்க்கிறார். அங்கே விண்ணகத்திலே ஆபிரகாமின் மடியிலே நாம் உண்டு கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்து கொண்டிருந்த அந்த சிறு சிறு உணவுகளை எடுத்து உண்டு கொண்டிருந்த அந்த தொழுநோயாளி ஏழை லாசர் மடியிலே படுத்திருப்பதை பார்க்கிறார். யாரால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பார்க்கிற பொழுது அங்கே அவருக்கு என்ன வெளிப்படுத்தப்படுகிறது? ஆபிரகாம் சொல்லுகிறார், மகனே, பூமியிலே வாழ்ந்த காலங்களிலே நீ எல்லா விதமான ஆசீர்வாதங்களிலும் நீ செழித்து மிதமிஞ்சியவனாய் வாழ்ந்து விட்டாய். எல்லாவற்றையும் நீ எங்கே கண்டு கொண்டாய். ஆனால் இந்த ஏழை லாசரோ வேதனைகளையும் வருத்தங்களையும் நெருக்கடிகளையும் நோய்களின் போராட்டங்களையும் அவல நிலைகளையுமே உலகில் கண்ட இந்த ஏழை மனிதன் இதோ விண்ணகத்திலே தேவனுடைய மகிமையை கண்டிருக்கிறான் என்று. அப்பொழுது அந்த செல்வந்தர் சொல்லுகிறார், தந்தை ஆபிரகாமே, இந்த ஏழையினுடைய விரலிலே ஒரு சுண்டு விரல் நுரியிலே ஒரு துளி நீரை தொட்டி நாவில் வைக்கும் எப்படி சொல்லும் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், இங்கிருந்து நாங்கள் யாருமே அங்கு வர முடியாது. நாங்கள் நினைத்தால் கூட உமக்கு தண்ணீர் கொண்டு தர முடியாது. ஏனென்றால் அங்கும் இங்கும் மிக அதிகமான தூரம் இருக்கிறது. யாரும் எங்கேயும் கடந்து செல்ல முடியாத சூழ்நிலை என்று விளக்கமாக சொல்லுகிறார். அப்பொழுது அந்த செல்வந்தர் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறார், இந்த லாசர், இந்த ஏழையை போல ஒருவரை அங்கே அனுப்புங்கள். பூமியிலே வாழ்ந்து என்று கொண்டிருக்கிற என் 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சென்று சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் மனம் மாறட்டும். அப்பொழுது அவர்களாவது விண்ணகத்திற்கு வருவார்களே என்று சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமான அவர்களே, நன்றாக கவனியுங்கள். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தை என்ன? பூமியிலே வாழ்கிறவர்களுக்கென்று மோசே மற்ற இறைவாக்கினர்கள் என்று அவர்களுக்கு அநேக பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் விண்ணகத்திற்கு வருவார்கள். ஏனென்று சொன்னால் விண்ணகத்தில் இருந்து
இங்கே யாரையும் அனுப்ப அங்கே முடியாது, யாரும் போக முடியாது என்று அங்கே சொல்லுகிறார். எனவே அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகள், இறைவாக்கினர்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள், அதை ஏற்று நடக்கிறவர்கள், அந்த வார்த்தையின்படி வாழுகிறவர்களே விண்ணகத்திற்கு வர முடியும். விண்ணகத்திலிருந்து இங்கே இறந்தவர்கள் யாரையுமே அனுப்ப முடியாது என்று மிக அருமையாக சொல்லுகிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் பின்னணியிலே தேவனுடைய அன்பு பிள்ளைகளாகிய நீங்கள் அறிவதும் உணர்வதுமான வார்த்தைகள் என்ன? இறந்து போன ஒருவர் தேவனுக்காய் வாழ்ந்தவர்களாய், புனிதர்களாய், இறைவாக்கினர்களாய், இறை அடியார்களாய், புனித வாழ்வு வாழ்ந்த திருத்தூதர்களாய் இருந்தால், யாராக இருந்தாலும் சரி, விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் யாருமே மீண்டுமாய் இந்த மண்ணகத்திற்கு இறங்கி வருவதில்லை. ஏனென்று சொன்னால் யோவான் 3:13 அருமையாக சொல்லுகிறதே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எவரும் விண்ணகத்திலிருந்து மண்ணுலகிற்கோ, மண்ணுலகிலிருந்து விண்ணகத்திற்கோ வர முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவராலே முடியும். ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையின் சூழல்களிலே படைக்கப்பட்டவர்களையும் படைக்கப்பட்டவைகளையும் கடவுளாக, இறைவனாக நீங்கள் நினைத்து பாவித்துக் கொண்டிருக்கின்ற உங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் அறிவிலிகளாயிருக்கிறார்கள், என் ஜனங்கள் அறியாதவர்களாயிருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் என் ஜனங்கள் என்று வேதனையோடு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அறியாது போகிறார்களே, உணராது போகிறார்களே, என்னை ஏற்றுக்கொள்ளாது போகிறார்களே என்று உங்களை அவர்கள் புறம்பே தள்ளிவிடாத தேவன் அவர், உங்களை உதறி தள்ளிவிடாத ஆண்டவர் அவர். என் ஜனங்கள் என்னை எப்பொழுது அறிவார்கள்? என் ஜனங்கள் என்னை எப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள்? என்னை யாருக்கு நிகராக பார்க்கிறார்கள்? என்னை யாருக்கு இணையாக்க பார்க்கிறார்கள்? இல்லை இந்த உலகத்தில் யாருக்கு ஒப்பாக ஏற்படுத்துகிறார்கள் என்று வேதனையால் குமுறுகிறார்கள். இந்த உலகத்தை படைத்த உன்னத தேவனாகிய மகா பரிசுத்தர் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையின் பார்வையிலே ஏதோ எங்கள் மூதாதையர்களுடைய வாழ்வின் நிலைகள் குறித்து, எங்கள் முன்னோர்களின் வாழ்வின் நிலைகளை குறித்து நாங்களும் அப்படியே செய்து கொண்டிருக்கிறோம், நாங்களும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் என்ன குறைச்சல் என்று நீங்கள் யதார்த்தம் பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை குறித்து தான் ஆண்டவர் வேதனையோடு எச்சரித்தும் சொல்லுகிறார் இந்த வார்த்தை. என் ஜனங்கள் அறிவிலிகளாக இருக்கிறார்கள், என் ஜனங்கள் அறிவிலிகளாயிருக்கிறார்களே என்று வேதனையோடு நோக்கி பார்க்கிறார் ஆண்டவர் இந்த உலக ஜனங்களை. விண்ணகத்திலிருந்து அவர்கள் இயல்பிலேயே கடவுளை அறியாதவர்கள், கடவுளை உணராதவர்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுதலித்து நிற்கிறவர்கள் இயல்பிலேயே அறிவிலிகளாக இருக்கிறார்கள் என்று சாலமோன் நூலிலே அருமையாக சொல்லுகிறார். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, கைவினையால் செய்யப்பட்டவைகளை கருத்தாய் கண்ணோக்குகிறவர்கள், அதையே நினைத்து பாவிக்கிறவர்கள், கைவினைஞராகிய இந்த உலகத்தை உண்டாக்கினவராகிய தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ள ஏன் மறந்து போகிறார்கள்? ஏன் உணராது போகிறார்கள்? ஏன் அறியாது போகிறார்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். உலகை ஆராய்ந்து அறியும் அளவுக்கு அற்புத ஆற்றலின் வலிமையை அவர்கள் பெற்றிருந்த பொழுதிலும் கூட இந்த உலகத்தை படைத்த உன்னத கிருபை உள்ள தேவனை அறியாமல் போகிறது. காரணம் என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆமியன் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை உங்கள் முன் இப்படியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். என் வார்த்தைகளை கேட்கிறவன், என் வார்த்தையை இருதயத்தில் தாங்குகிறவன் பேறு பெற்றவனாயிருப்பான், என் பரிசுத்த வாழ்வை அலங்கரித்துக் கொள்வான் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவருடைய பார்வையிலே உங்கள் இருதயங்களை ஒரு கணத்தில் அவரோடு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் கண்களை இழந்தவர்களாக, செவிகளை இழந்தவர்களாக, உணர்வினை இழந்தவர்களாக ஆண்டவரே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே.
எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய கிருபையின் பார்வையில் அவருடைய சமூகத்திலே அவருடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுப்பீர்களா? அவருடைய பாதத்திலே சரணடைந்து விடுவீர்களா? என் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, இதோ இந்த உலகத்திலே என்னுடைய சாயலாக, என்னுடைய ஆற்றலாக, என்னுடைய பலத்தினாலே இந்த உலகத்திலே நான் உன்னை என்னை போல என்னுடைய அழகு திருச்சாயலின்படி உண்டாக்கினேனே. என்னை நீ நேசிப்பதற்காக, என்னை அன்பு செய்வதற்காக, என்னை ஏற்றுக்கொள்வதற்காக, என்னோடு நீ ஒன்றித்துக் கொள்வதற்காக. நீயோ என்னை அறியாதவனாய், என்னை உணராதவனாய், அறிவிலியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்திலே உனக்காக கடைசி சொட்டு சித்தம் வரையிலும், கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தினேனே என்று நீ அறியப் போகிறாய், என்று நீ உணரப்போகிறாய், என்று நீ ஏற்றுக்கொள்ளப் போகிறாய். அன்றுதானே நான் என் தந்தைக்கு கொடுத்த என்னுடைய வாக்கை நான் நிறைவேற்ற முடியும். என்னுடைய வாக்கை நிறைவேற்ற முடியும். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒருவரேனும் இழந்து விடாதபடி, ஒருவரேனும் இழந்து விடாதபடி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பேன் என்று என் தந்தைக்கு கொடுத்த வாக்கினை நான் நிறைவேற்ற வேண்டுமே. என் மகனே, மகளே, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடு. என்னுடைய வார்த்தையை ஏற்று நட. என் வார்த்தை ஜீவன் உள்ளது என்று உன் இருதயத்தால் பற்றி கொள்வாயா? அப்பொழுதுதானே நான் என் தந்தைக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறும். ஆமென், ஆமென்.